சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தை அடிச்சாரா? அவரை விட உலக புகழ் பெற்ற ஒரு விளையாட்டு வீரன் உண்டா? அவரே சொல்றாரு, நான் 10ஆம் தேர்வு எழுத பயந்துகிட்டு போகல என்று. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, இளையராஜா படிச்சாரா, இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. அப்படி ஜெயிச்சவங்க 100 பேர் தான். படிச்சதுனால ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்வளவு பேர் இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸெப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கத்துக்கிட்டது பசியில தான் கத்துக்கிட்டேன். நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன். பசியோட தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோட தான் வீட்டுக்கு வருவோம். பசிங்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கும். பசியால படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். அன்னைக்கு ரொம்ப தூரமா இருக்கும் பள்ளிக்கூடம். அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் இந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. என் கூட படிச்சு படிப்பு தொடர முடியாம போன அத்தனை பேத்துக்குமே அன்னைக்கு ஒரு பெரிய அழுகையா இருந்திருக்கும். பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது, அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமா மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு. திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணும். ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்ட பொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனா அவனே போய் வில்வித்தை கத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அனுப்பிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார் கிட்ட போய் கேட்ட பொழுது, இல்ல நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார். அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வி எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் புடிங்கிறார். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி, இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களை படுக்கிறது தடுக்க பாக்குறாங்க. நமக்கு நியாயமா வர வேண்டிய 2150 கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு 14 வயசு பையன் நின்றாராம். அவர் தான் மு கருணாநிதி. அண்ணா சொன்னது தட்ட முடியாது, ஆனா தட்டுறேன். அது அண்ணாக்கு தெரியாம இருக்கட்டும். கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகல. அவர் ஸ்கூலுக்கு போகாம வாழ்ந்ததுனால தான் நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க. இதை மறக்கவே கூடாது. நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை. அவங்களை காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. 50 வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்கா இப்படி எதிர்கொள்ளணும்ன்றதுதான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. இதை விட சந்தோஷமான மாலை என்ன இருக்க முடியும்? என் அருமை தம்பி, இந்தி போராட்ட சமயத்தில் ஒரு கையெழுத்து பிரதியை வந்து அடிக்கடி அண்ணா படிச்சாராம். படிச்சுட்டு யாருப்பா ஒரு அழகா எழுதுறா, அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாராம். அவரை பிடிச்சிட்டு வந்து கூட்டி வந்து நிறுத்தினாங்களாம். அண்ணா பார்க்கும்போது ஒரு 14 வயசு பையன் நின்றாராம். அவர் தான் மு கருணாநிதி. அவர் ஷாக் ஆயிட்டாராம். என்னப்பா, நான் ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைச்சா நீ 14 வயசுல இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போலையான்னு. இல்லைங்க அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போறது இல்லை அப்படின்னாராம். அதெல்லாம் வேணாம், முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறம் தான் அரசியல், அதுக்கப்புறம் தான் போராட்டம்னாராம். வீட்டுக்கு வந்துட்டாராம். அண்ணா சொன்னதை தட்ட முடியாது. ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு, அண்ணா சொன்னதை தட்ட முடியாது, ஆனால் நான் தட்டுறேன். அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கட்டும். கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம். அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க. இதை மறக்கவே கூடாது. நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் இப்போ காரில் வரும்போது ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸில் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கு. சிறகுன்னு ஒரு திட்டம். நாங்கள் 2 பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம். எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் 3 பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதை மறக்கவே கூடாது. அவ்வளவு நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்றாங்க. நீங்க படிக்கணும். இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது. எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது. உங்க வேலை படிக்கிறது தான். உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும்
உங்கள் தாய் தந்தை போல முதல்வர் ஐயா உங்களை பார்த்துக்கிறாரு, துணை முதல்வர் அதை வந்து வழி நடத்துறாரு. எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்க 3 பேருக்கும் பர்சனலாக நான் கடப்படுறேன். நான் வந்து இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும். நான் சொல்றதுக்கு, உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை விட அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது, இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய விழா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழாவை. அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்தில் யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்தது. அதுக்காக ரொம்ப நன்றி. தம்பி பேசுடா. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கல்வியை பற்றி நான் நிறைய யோசிச்சிருந்தேன். பட் சில கருத்துக்கள் மட்டும் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கல்வியை பற்றி 2000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாண்டிய மன்னன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இதில் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதோடைய கடைசி 4 வரிகள் ரொம்ப முக்கியமானது. வேற்றுமை பொருந்திய நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு சொல்றார். கல்விக்கு வந்து 2 குணங்கள் இருக்கு. அதுல ஒரு குணம் இப்ப இவர் சொல்றது. அது என்ன குணம்னா, கல்வி வந்து கீழே இருக்கிறவன் கற்ற பின்னாடி மேல இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். இது முதல் காரணம். 2வது, கல்வி என்ன செய்யும் அப்படின்னா, அதை எழுதிட்டே வந்திருக்கேன். விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கு. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, மண்ணலாலும் கொள்ளலாகாது, மன்னராலும் எடுத்துக்க முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறையாது. அது என்னன்னா, நம்ம எதுக்கு படிக்கிறோம்? படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி, அப்பா அம்மாவை காப்பாற்றி, குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக போகிறோம். அதை நான் ஒரு வேளை என்னால் முடிஞ்சு நான் ஒரு 1 கோடி ரூபாய் யாருக்கோ கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். ஆனால் என்கிட்ட அந்த 1 கோடி ரூபாய் இருக்காது. ஏன்னா நான் அதை கொடுத்துட்டேன். ஆனால் கல்வி இருக்கு இல்லையா, அதை வைத்து நாம் கற்று நாம் பணம் ஈட்டும் பொழுது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும், அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை வந்து கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். 2 விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது. இதை வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவரு கூட சொல்லியிருக்காரு, அன்ன சத்திரம் 1000 நாட்டலும் ஆலயம் 10000 கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்க ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி அறிவிக்கிறது. இப்போ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அனுப்பிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் கேட்கும் பொழுது இல்ல நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார். ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது
அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிறார். இப்படி துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க, நான் முதல்வன் இருக்கு, தமிழ் புதல்வன் இருக்கு, இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க. நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்குறாங்க, வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எப்படியாவது படிச்சு மேல போயிருங்கிறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களை தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமா வர வேண்டிய 2150 கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த தலைப்புன்னு கேட்டும் போதே அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல தான் நான் வந்தேன். வாழை ரிலீஸ் ஆன அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு. சிஎம் படம் அமெரிக்காவில் பார்த்துட்டு இருக்காரு, உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னோட எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு என்கிட்ட. வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன். ஏன்னா அவர் தமிழ்நாட்டோட முதல்வர், ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்காக வெயிட் பண்ணேன். அதுமாதிரி கால் வந்துச்சு, அவர் பேசினார் என்கிட்ட. அன்றைக்கு அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல, அதோட உச்சமா அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட, அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சாங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. அதை உணர முடிஞ்சு. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா அதில் அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அதை எங்கேயாவது பதிவு பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். நான் வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் பசியில் வாழைப்பழம் திருடுவான். நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன். நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன். அது இப்போ என்னோட ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், 4 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவன் போயிடுவோம், வேலைக்கு போயிடுவாங்க. பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். காலையிலேயே அதான் சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம். பசிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர், என் கூட படித்த நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம், அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம், அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் என்னால் அன்னைக்கு அதை எப்படி சொல்றதே தெரியல. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். என் கூட படிப்பு தொடர முடியாமல் போன அத்தனை பேத்துக்குமே அன்றைக்கி ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும். அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லணும் ஒன்று. பள்ளிக்கூடத்தில் நான் பயப்படுற விஷயம், நான் படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்குள்ள நான் கற்றுக்கிட்டது முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத, தாண்ட முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான். அதை மீற முடியாம, அதை அதுக்குள்ள அடங்கவும் முடியாம நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி.
அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவம்ங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரிய பாய்ச்சலா நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது. அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா, பள்ளிக்கூடமே எங்க பள்ளிக்கூடம் தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமா மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு. அதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகள். அப்போ விளையாட்டுத்துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆப்பான்னு சார் சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன். சார் விளையாட்டுத்துறை அப்படின்னாரு. உண்மையாவே அது அவருக்கு விளையாட்டு பயங்கரமா பிடிக்கும். மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு, கபடி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துட்டு போறது, அதை ரொம்ப எளிமையா அதோட ரூட்டை வழியை பாதையை ரொம்ப எளிமையா மாத்தினது, இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் எங்க இருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க, யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க, யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு ஒரு பாய்ச்சல தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாவே எல்லா துறையிலையும் அதை விட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்துல அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது, விளையாட்டு துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாய்ச்சலா பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிறேன். எனக்கு இது ஒரு பெரிய மேடை, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை. அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. குறிப்பா இந்த மேடையில நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நாம ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது. ஆனாலும் நம்ம அங்க போவோம், எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது. நாம ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோட இருக்கணும். அண்ட் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம். பள்ளியில் அது கிடைக்குதுன்னு போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க. பள்ளியோட நின்றுடாம பல பேர் பள்ளியோட நிறுத்திடுறாங்க. ஆனால் இப்போ இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது 2 மடங்கா அதிகமாக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு குழுவும் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம். அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு, ரொம்ப நன்றி. இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் பதட்டமா இருக்கேன். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் நன்றி. என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை எடுத்துருங்க, நான் வரல, இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களா இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்ல இருந்து சமூக சிந்தனையாளர் எல்லாரும் இருக்காங்க, அவங்க முடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன்.
ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆயிடுச்சு. நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி. நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலைன்னா எப்படி? ஏன்னா நான் பஸ் பாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவிச்சு அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது, ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ். ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம், தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம். அந்த அளவுக்கான நாங்கள் மிடில் கிளாஸு. ஸோ இந்த இலவசங்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன். ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ், இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆகனால ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன். அப்போ நான் சில பசங்களை கேட்டேன், சும்மா கேஷுவலாக கேட்டேன், சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை சார், காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து வரோம், அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து அரங்கூர்ல இருந்து திட்டக்குடி 12 கிலோமீட்டரு. நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன். மேக்சிமம் 7:30 to 8 பஸ்ஸை பிடிக்கணும். 8, 8:30, 9 மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வர. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குல்ல, ஸ்கூல்ல வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால ஒரு 24 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு, அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜா பார்க்குறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும், நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப அது பத்தாது, உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய இது. கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும். சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, இளையராஜா படிச்சாரா, இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயிச்சவங்க 100 பேர் தான். படிச்சதுனால ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்வளோ பேர் இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. முதல்வர் அந்த ஏவியில சொன்னதுதான், படிங்க படிங்க படிங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன், படிங்க. இத்தனை குழந்தைங்களை பார்க்கறதே ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல வளர்ந்தது என்னோட தெருவோட ஒரு கோடியில் இருந்தது ஒரு அரசு பள்ளி. அதில் படித்த மாணவர்களை நான் பார்த்துருக்கேன், அங்கே கொடுக்கப்படுற சத்துணவை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அவங்க நல்லபடியாக படிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, நன்றி சொல்லணும்னு தோணுது. நான் படிக்கிற வயசில் ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு. பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை, கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம். ஸோ வந்து கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கு இணையாக அதை நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில், படிங்க படிங்க படிங்க, படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க. படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.